Am I audible? Yes, Yes, ma'am. ma'am. Dr. Kripa Anjaneyal ma'am is there. So she has 23 years of experience in nursing education, clinical practice, research, and healthcare administration as a professor and nursing superintendent. She has led quality and accreditation initiative including NABH full accreditation, nursing excellence certification, and IQAC coordination. She has actively guided UG, PG, and PhD scholars and served as a PhD examiner and research advisory member. She has made strong research and innovation contribution with funded project publications, books, copyrights, and patents. She has received multiple awards and held key leaders role in national and international nursing and academic organization. She has demonstrated excellence in clinical and critical care leadership, including transplantation, ICU service, and COVID-19 pandemic management. She has contributed to palliative care education and quality improvement with specialized training in instruction, instructional roles and palliative care programs. So, I think we have our faculty here. Kripa ma'am, are you able to hear me? I'll make you co-host. So should Kripa ma'am? Kripa ma'am, are you able to hear me? Hello, can you hear me? Yeah, yes ma'am, yes ma'am. Uh, So do you Good have to afternoon, share all. the PPT or like can you share that or should I have to? No, ma'am, you share it. Share it. I'll share. Yes, ma'am. Okay, okay. Ma'am, may I know the audience, ma'am? Audience. Sorry, May I know the audience here? Yeah. Good afternoon, ma'am. We are the Good audience. afternoon, ma'am. I'm not audible. I can't hear. Can you hear me now? Yeah. Yes, ma'am. Yes, okay. Ma'am. இல்ல இப்ப தமிழ்ல எடுக்கவா என்ன அதுக்காக கேக்குறேன். Yeah, you have to. Tamil, ma'am. Yeah. Okay. Tamil. All of the audience are from Tamil Nadu. ஓகே மேம். சரி, எல்லாருக்கும் வணக்கம். இந்த பாலியேட்டிவ் கேர் ஸ்பார்ஷ் மூலமா உங்களுக்கு வந்து பாலியேட்டிவ் கேர்ல ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நீங்க எல்லாரும் என்ரோல் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, பாலியேட்டிவ் கேர்ன்றது வந்து இப்ப இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான ஒரு கேர். ஓகே, இந்த கேர்ல வந்துட்டு உங்களுக்கே தெரியும் பாலியேட்டிவ் கேர்ல யாருக்கு முக்கியமா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா இட் வில் பி லைக் கேன்சர் கேர் தான் நிறைய கொடுப்போம். அது இல்லாம எண்ட் ஆஃப் லைஃப் கேர் ஒரு கிரானிக் இல்னஸ் எல்லாருக்குமே கொடுப்போம். அப்படி ஒரு பாக்குற விஷயத்துல இந்த பாலியேட்டிவ் கேர்ல ஒரு நர்சிங் பர்சனலா இருந்துகிட்டு நம்ம முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஆஸ்டமி கேர். ஓகே, ஆஸ்டமி கேர் என்ன, அது எப்படி பண்ணணும்ன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இந்த ஆஸ்டமி கேருக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்னன்றத உங்களுக்கு பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுதா? அதுல ஃபர்ஸ்ட் வயிறு, அதுல இருந்து உங்களுக்கு ஒரு டியூப் வருது, அதுதான் கால்ட் எஸ் ஸ்மால் இன்டெஸ்டைன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பெருசா போயிட்டு எண்டா முடியறது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன். ஓகே, இப்போ ஆஸ்டமினா இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஓகே, அதுல கேன்சர் வந்து புற்றுநோய் அதுல வந்துருச்சு அப்படின்னா அது மூலமா நம்மளால ஒரு பேஷண்ட்டுக்கு வெளியேற்ற முடியாது, கழிவுகளை வெளியேற்ற முடியாது இல்லைங்களா? சோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் இப்போ இப்போ இந்த பக்கம் இருக்கிறது இங்க ஸ்டார்ட் பண்றது வந்து அசெண்டிங் கோலான், நேரா வருது டிரான்ஸ்வர்ஸ் கோலான், கீழே இறங்குறது டிசெண்டிங் கோலான், அதுக்கு கீழே வருது ரெக்டம், அதுக்கு ஒரு குழாய் மாதிரி இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் ஆனல் கேனல். ஓகே, சோ ஒருத்தவங்க வந்து
நம்ம டைஜஸ்ட் ஆன ஃபுட் எல்லாம் இது மூலமா வந்துதான் வெளியேறுது. ஓகே, இப்போ இதுக்குள்ள இருக்கிற நிறைய இருக்குல்ல, அது வந்து சின்ன குடல் பகுதி. இந்த பெரிய குடல் பகுதியில புற்றுநோய் ஏற்பட்டால் அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெரிய குடல் பகுதியில புற்றுநோய் இருக்கிற இடத்த வந்து எடுத்துருவாங்க, கட் பண்ணி எடுத்துட்டு அந்த இத வந்து வெளியே கொண்டு வருவாங்க. அதுக்கு பேருதான் வந்து ஆஸ்டமி. ஓகே, சோ உங்களுக்கே தெரியுது, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து எப்படி வரும், வயிற்று பகுதிக்கு வந்து அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் கிட்ட சர்க்குலேட் ஆகி அப்புறம் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்றாங்கல்ல, அது வழியா வந்து வெளியேற்றம் பண்றோம். ஓகே, இதுதான் வந்து நார்மல் ஒரு பிசியாலஜி. நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். எஸ். ஓகே, இப்போ இப்போ இதுல வந்துட்டு நம்ம இப்ப ஆஸ்டமினா என்னன்னு பாக்கலாம். ஆஸ்டமினா என்ன அப்படின்னா, இந்த இந்த நான் சொன்ன பாத்தீங்கல்ல, இந்த படத்துல இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ சின்ன குடல்லையோ பெருங்குடல்லையோ ஏதோ புற்றுநோய் வந்து நம்ம அதை ஓபன் பண்ணிட்டு இந்த ஸ்கின் வழியா வெளியே கொண்டு வருது. இங்க பாத்தீங்களா, வெளியே கொண்டு வரோம்ல சர்ஜரி மூலமா, அது மூலமா வர இந்த சின்ன இடத்துக்கு பேர் தான், இந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் ஆஸ்டமி. ஓகே, இந்த ஆஸ்டமி ஏன் அப்படின்னா கழிவுகளை வெளியேற்றும். ஏன்னா கீழே வந்து புற்றுநோய் இருக்கும், அவங்களால கழிவுகளை நார்மலா நம்ம பண்ற நார்மல் முறைப்படி பண்ண முடியாது. அதனால இந்த ஆஸ்டமி மூலமா கழிவுகளை வெளியேற்றுவாங்க. அது ஒரு பேக் மூலமா கலெக்ட் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு திருப்பி பேக் மாத்துவாங்க. இந்த ஓப்பனிங்க்கு பேரு தான் ஆஸ்டமி. புரியுதுங்களா? இது வந்து எதுக்குன்னா, நம்மளோட மலம் கழிக்கிற ஒரு வழியா உள்ள இருக்கிற டைஜஸ்ட் ஆனதுல மலம் மூலமா வெளியே, மலம்ன்ற பொருளால வெளியே வரும் இல்லைங்களா, அது வந்து இந்த ஆஸ்டமி மூலமா வெளியே வரும். அந்த அந்த இதை கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் ஆஸ்டமி. நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சோ இதை வந்து நான் இந்த ஸ்லைடை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு அப்படியே தமிழ்லயும் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து சிறுகுடல் அல்லது பெருங்குடல் அறுவை சிகிச்சை மூலமா உருவாக்கப்படும் ஒரு திறப்பு ஆகும். இது வயிற்றின் முன்சுவரின் வழியாக மலப்பொருளை ஒரு பையில் வெளியேறுவதற்கான உருவாக்கப்படுகின்றது. ஓகே, அடுத்ததுங்க நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இதுல என்ன பாக்குறீங்க அப்படின்னா, இதுல நிறைய டைப் ஆஃப் ஆஸ்டமி இருக்கு. கேஸ்ட்ராஸ்டமி அப்படின்னா வயிற்று பகுதியில இருந்து ஒரு ஓட்டை போட்டு எடுக்கிறது கேஸ்ட்ராஸ்டமி. ஓகே, இதுவே ஜெஜினாஸ்டமி அப்படின்னா நான் சிறுகுடல் அப்படி இல்ல, அந்த ஜெஜினம்ன்ற ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா, அதுல ஓபன் பண்ணா அதுக்கு பேர் ஜெஜினாஸ்டமி. அது மூலமா நம்ம மலத்தை எடுக்க மாட்டாங்க, யூஸ்வலா ஃபீடிங்னு ஒண்ணு கொடுப்பாங்க, சாப்பாடை வந்து அது மூலமா கொடுப்பாங்க. ஓகே, அடுத்தது வந்து இலியாஸ்டமி. ஓகே, இலியாஸ்டமி வந்துட்டு அந்த சிறுகுடலோட கடைசி பகுதி. கொலாஸ்டமி தான் சொல்றது இந்த லாஸ்ட் பகுதி. இங்க பாத்தீங்களா படத்துல வெட்டி எடுத்துட்டு மீதி பகுதி இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் வந்து கொலாஸ்டமி. இந்த கொலாஸ்டமி தான் யூஸ்வலா நம்ம மலத்தை வெளியே எடுக்கிற வழியா இருக்கும். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். இப்போ எது எதுக்காக கொலாஸ்டமி பண்ணுவாங்க, எப்பப்பெல்லாம் இந்த கொலாஸ்டமி பண்ணுவாங்க? ஓகே, பெருங்குடல் இல்லைன்னா மலக்குடல். பெருங்குடல், மலக்குடல்னா ரெக்டம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல இப்ப புற்றுநோய் வந்தால், ஓகே, இல்ல வேற ஏதோ தீராத வியாதி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு, அதுக்கு பண்றதுக்கு தான் கொலாஸ்டமின்றத ஒண்ணு பண்ணுவாங்க. முக்கியமான காரணம், எப்பெல்லாம் வந்து நம்ம பெருங்குடல்ல புற்றுநோய் வருதோ அப்ப வந்து பண்ற ப்ரொசீஜருக்கு பேர் தான் கொலாஸ்டமி. எப்ப கொலாஸ்டமி பண்ணுவாங்கன்னா பெருங்குடல் புற்றுநோய். ஓகே, அதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே, இன்னொன்னு வேற என்னென்ன இண்டிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ்னா இந்த படத்துல பாருங்க, அந்த லாஸ்ட் பகுதி ஃபுல்லாவே ஒரு மாதிரி அல்சர் ஃபார்ம் ஆகி வீங்கி போய் வியாதி ஆயிருக்கு. ஓகே, அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, அப்புறம் இந்த உணவு லாஸ்ட் குழாய் இருக்குதுங்க இல்லையா, மலம் கழிக்கிற குழாய், ஆசன வாயுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆசன வாயுவை திறக்க முடியல அப்படின்னா இம்பர்ஃபெக்ட், அது வந்து பிறக்கும் போதே நமக்கு ஓபன் பண்ண முடியாம ஒரு விஷயம் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இப்ப குழந்தைங்களுக்கு மேபி அதை பண்ணுவாங்க. ஓகே, இன்னொன்னு வந்து சஸ்பிரிங் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா முக்கியமா நம்ம ஆஸ்டமின்னு பார்த்தா நம்ம முக்கியமா புற்றுநோய்க்கான காரணம் தான் வந்து ஆஸ்டமி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஆஸ்டமி என்னன்னு பார்த்தோம். நம்ம சொன்னேன்ல,
மேல இருக்கிற பகுதியில ஓப்பனிங் வச்சா அதுக்கு பேர் கொலாஸ்டமி, இலியாஸ்டமி இல்ல யூராஸ்டமி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேஜர் டைப்ஸ் ஆஃப் இன்டெஸ்டினல் ஸ்டோமா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கொலாஸ்டமில எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம எந்த இடத்துல பண்றோமோ அதை பொறுத்து நம்ம கொலாஸ்டமின்னு சொல்றோம், இலியாஸ்டமின்னு சொல்றோம், யூராஸ்டமின்னு சொல்றோம். ஓகே, அது ஒரு வகை. ஓகே, இன்னொரு வகை வந்து எப்படி பண்ணிருக்கோம், அந்த 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 சர்ஜரி வந்து எப்படி பண்ணிருக்கோம். இப்போ நடுவுல வந்துச்சு இல்லைங்களா, ஒரு பெருங்குடல்ல நடுப்பகுதி வந்ததுல டிரான்ஸ்வர்ஸ் கோலன், அதை வந்து பிரிச்சு எடுத்தா அதுக்கு பேர் வந்து எண்டு டு எண்டு கொலாஸ்டமின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் இன்னொரு பகுதி, இன்னொரு டைப் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம எப்படி சர்ஜரி பண்றோமோ அதை வந்து எப்படி எண்ட் ஸ்டோமான்னு சொல்லுவோம், இல்ல லூப் ஸ்டோமான்னு சொல்லுவோம். ஓகே, அது இல்லாம இன்னும் ஒரு பகுதி என்ன அப்படின்னா, இன்னொரு டைப் என்னன்னா, இது வந்து தற்காலிகமா வைக்க போறோமா இல்ல நிரந்தரமா வைக்க போறோம், அதை பொறுத்து நம்ம அதை வந்து டெம்பரரி கொலாஸ்டமின்னு சொல்லுவாங்க, இல்ல பர்மனன்ட் ஆஸ்டமின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஆஸ்டமினா 3 வகை. ஒண்ணு வந்து எந்த இடத்துல பண்றோன்றதை பொறுத்து கொலாஸ்டமி, இலியாஸ்டமி, ஜெஜினாஸ்டமி. ரெண்டாவது சர்ஜரி எப்படி பண்ணிருக்காங்க, ரெண்டு ஓட்டைகளையும் இணைச்சு கொண்டு வந்திருக்காங்களா இல்ல ஒரு இடத்துல மட்டும் பண்ணாங்களான்றத பொறுத்து லூப் கொலாஸ்டமி இல்லைன்னா எண்ட் டு எண்ட் கொலாஸ்டமின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து அது வந்து நிரந்தரமா பண்றோமா இல்ல டெம்பரரியா பண்றோமான்றத பொறுத்து டெம்பரரி கொலாஸ்டமி இல்லைன்னா பர்மனன்ட் கொலாஸ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம டைப் ஆஃப் ஆஸ்டமி. ஓகே, ஒண்ணு வந்து இருப்பிடத்தை பொறுத்தது, இன்னொன்னு நம்ம பண்ற சர்ஜரியை பொறுத்தது, மூணாவது வந்து எவ்வளவு நாள் வச்சிருக்க போடுறோம், டெம்பரரியா பர்மனன்ட் வச்சிருக்க போன பொறுத்து இதெல்லாம் டைப்ஸா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, இப்ப அக்கார்டிங் டு லொகேஷன் படத்தை பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் படத்துல பாருங்க, இந்த மேல போறது அசெண்டிங் கோலான், நடுவுல வர்றது டிரான்ஸ்வர்ஸ் கோலான், இடையில இறங்குறது டிசெண்டிங் கோலான், இந்த பக்கம் வர்றது ரெக்டம், அது கீழே ஓட்டையா இருக்குது ஆனஸ். ஓகே, சோ இந்த இடத்துக்கிட்ட பண்ணா இது பேரு கொலாஸ்டமி, டிசெண்டிங் கோலான்ல பண்ணா இது கொலாஸ்டமி. ஓகே, இல்ல நடுப்பகுதியிலயும் எங்க பண்ணாலும் இது கொலாஸ்டமி தான். ரெண்டாவது உள்ள ஒரு செகண்ட் படத்தை பாருங்க, அதுல வந்து நடுவுல நிறைய சிறுகுடல் இருக்கு. இந்த சிறுகுடல்ல எங்கேயாவது ஒரு ஓட்டை, கேன்சர், புற்றுநோய் வந்து அதை வெளியே இழுத்து வச்சோம், அப்படி சின்ன ஸ்கின்னோட வச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இலியாஸ்டமி. ஓகே, யூராஸ்டமின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து நம்மளோட சிறுநீர் கழிக்கிற குழாய், இதுல வழியா எடுத்து வெளியே வச்சோம்னா அதுக்கு பேர் யூராஸ்டமி. நம்ம இப்ப அதை பத்தி பார்க்க போறது இல்ல, நம்ம வெறும் ஆஸ்டமினா இந்த கொலாஸ்டமிய பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட். ஓகே, ரெண்டாவது வகை சொன்னேன் இல்லையா, எப்படி சர்ஜரி பண்றாங்கன்றத பொறுத்துன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்ப இந்த வந்து எண்டு கொலாஸ்டமின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது ரெண்டு குடல் நடுவுல டிவைட் பண்ணிட்டு இங்க ஒரு இடம் இருக்கும், மேல ஒரு இடம் இருக்கும், இந்த ரெண்டு இடத்தையும் இணைச்சு கொண்டு வச்சீங்கன்னா அதுக்கு பேரு எண்டு கொலாஸ்டமி. ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னா லூப் ஸ்டோமான்னு இருக்கு பாருங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, நம்மளோட குடலை வந்து ஒரு லூப் மாதிரி கொண்டு வந்து அது நடுவுல கட் பண்ணி வச்சோம்னா அதுக்கு பேரு லூப் கொலாஸ்டமி. ஓகேவா? இது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பெருசா கிடையாது, ஆனா இப்படி வந்தாலும் என்ன கேர் பண்ணிக்கணும்ன்றதுக்காக இதை சொல்றேன் நான். நெக்ஸ்ட். ஓகே, அடுத்தது வந்து டபுள் பேரல்டு கொலாஸ்டமின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நடுவுல இருக்கிற குடல் பகுதி பாத்தீங்களா, அப்ப வந்து அதை நடுவுல எடுத்துட்டாங்கன்னா இந்த பக்கம் ஒண்ணு வரும், இந்த பக்கம் ஒண்ணு வரும், அப்ப ரெண்டு பக்கமும் ஆஸ்டமி இருக்கும். அதுக்கு பேரு தான் வந்து பாருங்க, ரெண்டு பக்கம் கொண்டு வந்து வச்சிருக்காங்களா, இதுக்கு பேரு தான் வந்து டபுள் பேரல்டு கொலாஸ்டமி. ரெண்டு தனித்தனி ஸ்டோமா இருக்கும். இப்ப அந்த தனி ஸ்டோமாவும் நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனா முக்காவாசி இடத்துல பொதுவா நமக்கு வர்றது வந்து சிங்கிள் ஆஸ்டமி தான் பெருசா வரும், டபுள்னா ரொம்ப ரேர் தான். ஓகே, நெக்ஸ்ட். சரி, இப்ப எதுக்காக பண்றோன்றதெல்லாம் பண்ணோம், யாருக்கு ஆஸ்டமி பண்ணக்கூடாதுன்றதும் இருக்கு. ஓகே, அந்த இந்த மொத படத்துல பாருங்க, ஒரு ரெட் கலர்ல ஒரு ஆஸ்டமி இருக்கா, சுத்தி நிறைய ரெட்டா பிங்கா இருக்கு. ரொம்ப ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம அவங்களுக்கு திருப்பி ஒரு ஆஸ்டமி பண்ணக்கூடாது. ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்டோமா நம்மளோட டிரான்ஸ்வர்ஸ் கோலனுக்கே நம்ம ரத்த சப்ளை நல்லா இல்லை அப்படின்னா பண்ணக்கூடாது. யாருக்கெல்லாம் நிறைய ப்ளீடிங் டிசார்டர் சொன்னா இந்த கையில கட் பண்ணா அந்த ரத்தம் வந்து உறையாது, அதுக்கு ஒரு ஃபேக்டர் வந்து அவங்க உடம்புல மிஸ் ஆகும். அப்படி ஏதாவது ஒரு ப்ளீடிங் டிசார்டர் இருந்துச்சுன்னா அவங்களும் வந்து கொலாஸ்டமி பண்ண முடியாது.
இப்படி கேன்சருக்கோ இல்ல மாதிரி யாரோ உடல் வியாதி உள்ளவங்களுக்கு யாருக்காவது ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ரொம்ப செப்சிஸ் ஆயிருக்கு, நிறைய வைரஸ் மைக்ரோ ஆர்கானிசம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, ஆன்டிபயோட்டிக் கொடுத்து சரியாகலன்னா அவங்களுக்கு கொலாஸ்டமி பண்ண முடியும். ரெண்டாவது ரொம்ப பருமனா இருக்கிறவங்க, ஒபேசிட்டி ரொம்ப பருமனா இருக்கவங்களுக்கும் கொலாஸ்டமி பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஃபேட் வந்து நிறைய இருக்கும். அப்ப இந்த கொலாஸ்டமி எடுத்து வைக்கும் போது ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகும், காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகும். சோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் ஆஸ்டமி பண்ணவே மாட்டாங்க. ஓகே, யாரு ஒண்ணு வந்து ரொம்ப அந்த ஸ்டோமாக் பக்கத்துல ஸ்கின்னே வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷனா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஓபன் பண்ணி வைக்க மாட்டாங்க. ரொம்ப ரத்த சப்ளை கம்மியா இருக்குது, ரொம்ப ப்ளீட் ஆகுற ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதாவது ஃபேக்டர் 8 ஹீமோஃபீலியா அந்த மாதிரி கண்டிஷன் உள்ளவங்களுக்கு, கிளாட்டிங் ஃபேக்டர் சரியா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் பண்ண மாட்டாங்க. நாலாவது வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப இன்ஃபெக்ஷனோ செப்சிஸோ முத்தி போயிருக்குதோ அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. ரொம்ப உடல் பருமனானவங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்கள பாத்துக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, இது தமிழ்ல நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, அது இல்லாம இன்னும் கொஞ்சம் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது ரொம்ப வயிறு வீங்கி இருக்குது, எடிமான்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் மூளை குழம்பியோ மூளை சரியில்லாம வேலை இருக்கிறவங்களுக்கு, யாருக்கெல்லாம் இந்த இதுக்கு வந்து சரியா கோஆபரேஷன் கொடுக்க முடியாது. அப்புறம் மூணாவது ஒருத்தவங்க இருக்காங்க, யார் அப்படின்னா, நம்ம இந்த கொலாஸ்டமியை வெளியே கொண்டு வந்துட்டோம், ஆனா அதுக்கு தினம் ஒரு பேக் வச்சுதான் எடுப்போம், சரிங்களா? அப்ப அந்த பேக்கோ அதுல இருக்கிற பிளாஸ்டரோ அலர்ஜி ஆயிடுது, அந்த மாதிரி அட்ஹெசிவ்ஸ் ஒட்டுனா அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு, அவங்களுக்கும் கொலாஸ்டமி பண்ண முடியாது. ரெண்டாவது, அந்த நம்ம பண்ண ஆஸ்டமி வந்து சரியா ஹீல் ஆகாத ஒரு கண்டிஷன்ஸ். எந்தெந்த கண்டிஷன்ஸ்னா, சிவியர் டயபெட்டிஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சர்ஜரி ஒண்ணு பண்ணோம்னா அந்த காயம் வந்து ஆறவே ஆறாது, சாதாரணமாவே புண்ணோ காயமோ ஆறாது டயபெட்டிஸ்ல. இப்ப நம்ம இவ்வளவு பெரிய சர்ஜரி பண்ணி ஸ்கின் ஓபன் பண்ணி வைக்கும் போது என்ன ஆகும், காயம் பெருசாகும். சோ அந்த பர்சன்ஸ்க்கும் வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் கொலாஸ்டமி பண்றதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே, இப்போ ஆஸ்டமினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன டைப்ஸ் ஆஃப் கொலாஸ்டமின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, யாருக்கு பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, யாருக்கு பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப இப்ப ப்ரொசீஜருக்கு போகும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொசீஜருக்கு முன்னாடி பண்ண வேண்டியது என்ன? ப்ரீவியஸ் ஸ்லைட் ப்ளீஸ். யா, நோ, நெக்ஸ்ட் எஸ். இப்போ ப்ரொசீஜர் ஆஸ்டமி கேர், இத பத்தி தான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய நேரம். இந்த ஆஸ்டமி கேருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் மேடம், ப்ளீஸ் ப்ரீவியஸ் ஸ்லைட் பிஃபோர் தி ப்ரொசீஜர் ஸ்லைட். The previous slide, madam. Madam, the previous slide. Yeah. Okay. No, next. Yeah. This one. Please wait here. Okay. இப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நோயாளிக்கு தனி உரிமை வழங்கணும். நோயாளிக்கு தனி உரிமைனா எப்ப பார்த்தாலுமே நம்ம எந்த ப்ரொசீஜரும் இதுக்கு கேர் பண்ணாலும் பேஷண்ட்டுக்கு ஒரு பிரைவசின்னு ஒண்ணு கொடுக்கணும். பிரைவசினா ஸ்கிரீன் வச்சு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஓகே, எல்லாரும் பாக்குற மாதிரி எல்லாம் எதையும் வச்சு பண்ணக்கூடாது, அதுக்கு பேர் தான் பிரைவசி. நம்ம எப்படி பிரைவசி கொடுப்போம், ஒரு ஸ்கிரீன் வைப்போம், தள்ளுற ஸ்கிரீன் ஒண்ணு இருக்கு, அந்த ஸ்கிரீன் வைப்போம். இப்ப வீட்டுல பண்றீங்க, வீட்டுல போய் பண்ணக்கு இந்த மாதிரி கேர் கொடுக்குறீங்க அப்படின்னா டோரை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு பிரைவசி ப்ரொவைட் பண்ணணும். அவங்க ட்ரெஸ் மேல இருக்கிறதெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த எந்த ஸ்டோமா இருக்கிற பகுதியை மட்டும் ஓபன் பண்ணி விட்டா போதும், காலெல்லாம் மூடி வச்சிருக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு மரியாதையா அவங்களோட பிரைவசிக்கு அவங்களோட இதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை ஃபர்ஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது, போய் கை கழுவிட்டு அதுக்கப்புறம் பெட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பெட்ல அந்த கொலாஸ்டமி ஓபன் பண்ணி நம்ம கிளீன் பண்ணும்போது எல்லாமே பெட்ல ஸ்பில் ஆச்சுன்னா ஃபுல்லாவே பாழா போயிடும். ஏன்னா அதுல வர்றது வந்து மலம் இல்லைங்களா. சோ அதனால அந்த பெட் இதெல்லாம் வந்து பாதுகாக்கணும். அதனால நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கு கீழே வந்து ஒரு ஒரு இப்பெல்லாம் வந்து பார்மசிலே விக்குது. ஓகே, அண்டர் பேட்னு ஒண்ணு விக்குது, அதை போட்டுலாம், இல்ல ஒரு ரப்பர் ஷீட்டு போட்டு வைக்கலாம். ரொம்ப நாள் கேன்சருக்காக நிறைய செலவு பண்ணாங்க, அவங்கள அண்டர் பேட் வாங்க, ஏன்னா ஒரு அண்டர் பேடே வந்து 300 ரூபாய் 400 ரூபாய் இருக்கும், 100 ரூபாய் இருக்கும், 100 ரூபாய். ஓகே, அப்ப இருக்கும்போது என்ன பண்ண, நம்ம ரப்பர் ஷீட்டை போட்டு அது மேல ஒரு காட்டன் துணியை கூட வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த பையை இப்போ ஆல்ரெடி ஒரு பேக் போட்டு வச்சிருப்பாங்க, அந்த பேகை வந்து நம்ம எடுக்கணும், சரிங்களா? அதனால இப்ப நீங்க கையை கழுவிட்டு ஒரு நார்மல் கிளவுஸ் போட்டு அந்த
ஆஸ்டமி இருக்கிற அந்த இடத்த வந்து எடுக்க போறீங்க, பேகை வந்து கழட்ட போறீங்க. அந்த பேகை கழட்டும் போது அந்த மலத்தோட தன்மை, கலர் எப்படி இருக்குது, தண்ணியா இருக்குதா, நொறைச்சு இருக்குதா, ஓகே, கலர் வந்து லைட் எல்லோல இருக்குதா இல்ல ரொம்ப டார்க்கா இருக்குதா, வாசனை வந்து அதனோட வாசனை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபவுலா இருக்குதா, ரொம்ப மோசமா இருக்குன்னா இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து நம்ம மாஸ்க் போட்டிருப்போம், பட் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஓகே. அதே சமயம் வாடிக்கையாளரோட சருமத்தை நான் ஆதரிக்கும் போது தோல் தடையும் பையும் பார்த்து சரி பண்ணணும். அதாவது அவங்களோட ஸ்கின் வந்து சுத்தி நல்லா இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட். ஓகே. அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த 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 பைய சுத்தி இருக்கிறது வந்து நல்லா இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஓகே. அப்புறம் இந்த பைய வந்து ஒரு நல்ல இடத்துல தொங்க விடுறதுக்கு, அதாவது கீழே நல்லபடியா தொங்க விடுறதுக்கான வழி பார்க்கணும். ஓகே. அப்புறம் நம்ம இப்ப கழட்டின ஒரு பை இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டி இருந்தா அந்த கட்டெல்லாம் எடுத்துட்டு கழட்டிட்டு அதை வந்து ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா அது எங்கேயும் வெளியும் ஸ்பில் ஆகக்கூடாது. எடுக்கும் போதே வந்து நம்மளோட கலரா பார்க்க போறோம், அது தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகே. அப்புறம் அந்த ஸ்டோமா இருக்கு, அந்த ஸ்டோமா வந்து கலர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், பிங்கா இருக்கணும். ஓகே. அதே சமயம் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கணும், ரொம்ப ட்ரையா இருக்கக்கூடாது, ரொம்ப பிதுங்கி இருக்கக்கூடாது ஸ்டோமா. அதை சுத்தி இருக்கிற தோல் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோமா மெஷரிங் கைடுன்னு ஒண்ணு இருக்கு. அதை வச்சுதான் நம்ம எந்த டைப் ஆஃப் கொலாஸ்டமி பேக் எந்த சைஸ்க்கு பார்க்க போறோமோ அதை பார்க்கணும். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டோம், நம்ம எடுத்துட்டோம். ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா ப்ரிப்பேர் த ஸ்கின் அண்ட் அப்ளை நெசசரி ப்ராடக்ட்ஸ். அதாவது அந்த தோல் பகுதியில அழகா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா அடெசிவ் பவுடர் எல்லாம் போட்டு, ஸ்டோமா அடெசிவ் பவுடர். ஏன்னா எந்த நேரமும் அதுல நீர் வழிஞ்சிட்டே இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், தோல் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாகி இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். அதனால அது ட்ரையா வைக்கிறதுக்காக ஒரு அடெசிவ் பவுடர் போடும். ஏன்னா அந்த இடத்துல தண்ணி ஒழுகிட்டோ இல்ல வெட்டா இருந்துன்னு என்ன பண்ணுவோம், நம்ம புது பேக வைக்கும் போது ஒட்டாது. ஓகே. அதனால அடெசிவ் பவுடர் ஒண்ணு இல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கு, அதை போடலாம். ஏன்னா அந்த ஸ்கின் வந்து அழகா இன்டாக்டா சீல் ஆகி கிடக்கும், நம்ம அப்ப வைக்கிற பேக் வந்து கரெக்டா பொருந்தும் அதுக்காக. ஓகே. அப்புறம் அப்ளை த வேஃபர் பேக் அரௌண்ட் த ஸ்டோமா. இப்ப என்ன பண்றோம்னா அந்த பேகை வந்து அந்த ஸ்டோமா கரெக்டா பொருந்துற மாதிரி கொண்டு போய் வைக்கணும். அது கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடியே அது உள்ள இருக்கிற காத்தெல்லாம் வெளியே எடுத்துட்டு தான் வைக்கணும். ஓகே. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். இப்போ பாருங்க, ஓகே. இப்போ அந்த அந்த வேஃபர்னு சொல்றேன்ல, இதோட பவுடர் பேக், அதை வந்து கரெக்டா பொருந்திட்டு இங்க பாருங்க கையை வச்சு பிரஸ் பண்றாங்க. அதுக்குள்ள ஒருத்தர வாஷ். சப்போஸ் என்ன பண்ணலாம், சம்டைம்ஸ் நம்ம பேகை வந்து வாஷ் பண்ணி கூட ரீயூஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி 5வது ஸ்டெப் பாருங்க, வாஷ் பண்ணிட்டு கூட திருப்பி எல்லாத்தையும் கழுவிட்டு கூட திருப்பி பொருந்தலாம். ஓகே. பொருந்தி வைக்கும் போது 7வது ஸ்டெப்ல நல்லா வச்சு அழுத்தி அந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு கரெக்டா அந்த ஸ்டோமாக்குள்ள வச்சுட்டு அந்த பேக் ஓப்பனிங் வந்து கரெக்டா அந்த உள்ள ஆரஞ்சு கலர்ல ஒண்ணு தெரியுது பாருங்களா, அந்த இடத்துல அந்த ஓட்டை பொருந்தும். அது மேல பேகை வச்சு நல்லா அழுத்தி பிரஸ் பண்ணிட்டு ஸ்டிக்கரை ஒட்டணும். அப்புறம் சுத்தி நீங்க சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம், டேப் வச்சு கூட அவங்க வயிற்றுல கட்டிக்கலாம். இல்லைன்னா இதுக்கு மேலேயே ஒரு அடெசிவ்னு ஒண்ணு இருப்பாங்க, அடெசிவ்னா ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிக்கும் தோல்ல, அது கூட வச்சு நல்லா அழுத்தி இப்படிதான் 9வது ஸ்டெப்ல வச்சிருக்கோம்ல அந்த மாதிரி பொருத்தணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலான்றதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் ஸ்லைட். என்னென்ன ஆர்டிகல்ஸ் வேணும் ஆஸ்டமி கேருக்கு? முதல்ல ஒரு புது ட்ரே, கிளீன் ட்ரே. ஓகே. அதுக்குள்ள என்ன வேணும், ஒரு மேக்கின்டோஷோ இல்ல டிரா ஷீட்டோ வேணும், கிட்னி ட்ரே வேணும். ஓகே. கிட்னி ட்ரே. அப்புறம்
ஒரு கிளீன் கிளவுஸ் ஒரு செட்டு, கொலாஸ்டமி பேக். இந்த பேக் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3-4 டைம்ஸ்க்கு ஒரு பேக் யூஸ் பண்ணி ரீயூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் புது பேக்கா வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. எது அந்த பேஷண்ட் கேட்கறாங்களோ அது படி பண்ணலாம். ஓகே. தென் நார்மல் சலைன் இல்லைன்னா பேசல் டேப் வாட்டர் வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு காஸ் பீஸ் வச்சுக்கோங்க. காஸ் பீஸும் இல்ல காஸ் டிஷ்யூ இல்ல பேட் வச்சிருந்தாலும் ஓகே, இல்ல டிஷ்யூ பேப்பர் வச்சிருக்காங்கன்னா ஓகே. ஸ்கின் பேரியர்ன்றது அதுக்கான ஒரு ஆயின்மெண்ட் அது இருக்கான்றத பாத்துக்கோங்க. அப்புறம் ஸ்டோமாவை எப்படி மெஷர் பண்ணி கரெக்ட் சைஸ் பேக் வாங்க ஒரு கைடு இருக்குது, அந்த கைடை கூட வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேனா, பென்சில், சிசர், பெட் பேன், இவ்வளோ ஆர்டிகல்ஸும் வேணும். நான் ஒவ்வொரு ஆர்டிகலையும் வச்சு என்ன பண்றோன்றதை நான் சொல்றேன். நெக்ஸ்ட். ஓகே, இப்போ டியூரிங் த ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, பேஷண்ட்டை வந்து கம்ஃபர்டபுளா படுக்க வச்சிருங்க. கிளீன் கிளவுஸ் எடுங்க. ஓகே. ஆல்ரெடி மலம் சேர்ந்த அந்த இடத்துல அந்த பேக் வந்து நீங்க கழட்டணும். ஓகே. அதனால அதை வந்து கழட்டிடுங்க. கழட்டி ஒரு கவர்லயோ ஒரு பக்கத்துல ஒரு எல்லோ கலர் பேக்லயோ போட்டுருங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோமா கழட்டினப்பவே மலத்தை நீங்க ஒரு தடவை பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டோமா இருக்கு, ஸ்டோமானா இந்த பிங்க் கலர்ல நமக்கு அந்த ஸ்கின் மேல இருக்கு இல்லையா, அதை நீங்க பார்க்கணும். ஓகே. பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி அது பிங்கா இருக்குதா, ஏதாவது ஊண்டு இருக்குதா, பஸ் ஏதாவது சீழ் ஏதாவது வருதா, இல்ல அந்த இடத்துக்கு இது ரொம்ப ரெட்டா இருக்குதா, வீங்கி இருக்குதா, இது எல்லாமே பார்க்கணும். ஓகே. பார்த்துட்டு என்ன பண்ணணும், அந்த ஸ்டோமாவை சுத்தி இருக்கிற தோல் பகுதியை முதல்ல துடைக்கணும். ஓகே. ஸ்டோமாவை சுத்தி இருக்கிற தோல் பகுதியை துடைக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த ஏரியாவை நல்லா ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோமாவை ஒரே ஒரு காஸ் பீஸ் எடுத்து துடைக்கணும். ஸோ தட் இந்த மலத்தோட பீசஸோ அதனோட எதுவுமே அதுல ஒட்டிட்டு இருக்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அவங்க எப்பயாவது மலம் வெளியே வந்திருக்கும் பேக்ல, அப்ப என்ன ஆகும், அந்த வந்து ஸ்டோமால ஒட்டி ட்ரை ஆயிருக்கும். அப்ப கொஞ்சோண்டு நார்மல் சலைன் நினைச்ச ஒரு காஸை எடுத்து அந்த ஸ்டோமாவை சுத்தி நீங்க தொடச்சிங்கன்னா அது வந்து அப்படியே சாஃப்ட் ஆயிடும். அப்புறம் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இல்லைன்னா என்ன ஆகும்னா நீங்க ட்ரையா இருக்குன்னு ரொம்ப ஹார்டா தொடச்சிங்கன்னா அந்த ஸ்டோமாவை இன்ஜுரி பண்ணிடும். அதனால அப்படி பண்ணக்கூடாது. அந்த ஏரியாவில நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டு இப்ப ஸ்டோமாவை சுத்தி இருக்கிற ஸ்கின்னும் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா காஸ் பேடை வச்சு ஒத்தி எடுத்து ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்டோமாவை மெஷர் பண்ணணும். நீங்க இந்த சர்க்கிள் எல்லாம் வச்சு மெஷர் பண்ணுவாங்கல்ல, நம்ம ஜியோமெட்ரி பாக்ஸ்ல சர்க்கிள்ல மெஷர் பண்றதுக்கு ஒரு வழி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கேலை வச்சு அந்த நடுவுல இருக்கிற டயாமீட்டர்னு சொல்லுவாங்க, அந்த டயாமீட்டர் எவ்வளோன்றத மெஷர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த மெஷர் பண்ணி அதுக்கேத்த அந்த ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஸ்டோமா பேக்கை செலக்ட் பண்ணி முதலே நீங்க வச்சுக்கணும். வச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆயிடுதா, நீங்க ஸ்கின் ப்ரொடெக்ஷனுக்கான கிரீம் எல்லாம் லைட்டா மாய்ஸ்சரைசர் கிரீம் எல்லாம் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நியூ பேக் எடுத்து அப்ளை பண்ணணும். நல்லா அப்ளை பண்ணிட்டு அதை சீல் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு டியூரிங் த ஆஸ்டமி கேர் ப்ரொசீஜர். திருப்பி சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து நல்லா பொசிஷன் பண்ணிக்கோங்க. பேஷண்ட்டை படுக்க வச்சு கிளீன் கிளவுஸ் எடுத்து ஆல்ரெடி யூஸ்டு ஸ்டோமா பேக் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்க எடுக்கணும். எடுக்கும் போதே அந்த மலத்தோட தன்மை நுரைச்சு இருக்குதா, ரொம்ப தண்ணியா இருக்குதா, பச்சையா இருக்குதா, எல்லோ கலர்ல தான் இருக்கா, எவ்வளவு இருக்குது, அப்போ ஒரு நாள் நம்ம சாப்பிடுற ஆகாரத்துக்கு எவ்வளவு வரும்ன்றது ஒரு தோராயமா உங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டோமாவை அசஸ் பண்ணணும். ஸ்டோமால என்னென்ன அசஸ் பண்ணணும், ஸ்டோமா கலர் வந்து எப்பயும் பிங்கா இருக்கணும். ரொம்ப ரெட்டா இருந்தா இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. கிரீன் ஆகக்கூடாது, வேற கலர்ஸ் மாறக்கூடாது. பக்கம் அந்த ஸ்டோமா சுத்தி ஏதாவது சீழ் இருக்குதான்னு பார்க்கணும். அந்த ஸ்டோமா சுத்தி உள்ளேயோ வெளியோ மல பொருள் ஒட்டி இருக்கா பார்க்கணும். இதெல்லாம் ஒட்டி இருந்தா நம்ம சாஃப்டான காஸை வச்சு, தண்ணியில் நினைச்ச காசை வச்சு அதெல்லாம் தொடச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோமாவை சுத்தி இருக்கிற ஸ்கின்னை ஃபுல்லா, அதுல வந்து சம் பிளாஸ்டர் ஒட்டி கூட இருக்கும், அதெல்லாம் சுத்தமா தொடச்சு எடுத்து நல்லா ட்ரை ஆகினதுக்கு அப்புறம் ஸ்டோமாவை மெஷர் பண்ணிட்டு அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏத்த பேக் தான் நம்ம வச்சிருக்கோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கிட்ட லைட்டா கிரீமோ இல்ல அந்த அட்ஹெசிவ் பவுடர்னு ஒண்ணு விற்கும், அதை போட்டாலும் சரி இல்ல கிரீமா போட்டாலும் சரி, அதை அப்ளை பண்ணிட்டு புது பேக் எடுத்து ஓபன் பண்ணி அந்த ஓட்டக்குள்ள ஸ்டோமாக்குள்ள பொருந்துற மாதிரி வச்சு நல்லா பிக்ஸ் பண்ணிட்டு அழுத்தி விட்டு சீல் பண்ணணும். ஓகே. இதுதான் ஆஸ்டமியை பிக்ஸ் பண்ற ப்ரொசீஜர், கேர் பண்ற ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே. இப்ப மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்டோமான்னு சொன்ன பாத்தீங்களா, இதுதான் அந்த கைடு. ஓகே. நீங்க அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்கு, ஓட்டை இருக்குங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு கார்டை எடுத்து வரைஞ்சு வச்சுக்கிட்டு இதுல வந்து எதை வச்சு அந்த ஸ்டோமாக்கு கரெக்டா பிக்ஸ் மொத படத்தை பாருங்க,
ஸ்டோமாக்குள்ள கரெக்டா இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல வச்சிருக்காங்க, சுத்தி நிறைய இடம் இல்லாம கம்மியா இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி கரெக்டா இருக்கிற இடமா பார்க்கணும். ரொம்ப ஒட்டியும் இருக்கக்கூடாது, ரொம்ப எட்டவும் இருக்கக்கூடாது. ஓகே, அந்த மலம் வெளியே வராத அளவுக்கு கரெக்ட் டயமீட்டர்ல எடுத்துக்கணும். ஓகே, இப்ப பாருங்க, இது வந்தா சென்டர்ல ஸ்டோமா இருக்குது, அது சுத்தி கொஞ்சம் ஸ்கின்னும் இருக்குது, அது வச்சா பிக்ஸ் பண்ற அளவுக்கு இருக்குது. இதுதான் கரெக்ட் சைஸ் ரெண்டாவது படத்துல. மூணாவது படத்துல பாருங்க, அதே மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஷேப் உள்ள இந்த ஓட்டை உள்ள ஒரு பேக் எடுத்து நம்ம பிக்ஸ் பண்ணி சுத்தி இருக்கிற அத்தனை டேப் ஸ்டிக்கர் இருக்கும் அதெல்லாம் போட்டு ஒட்டி வச்சுட்டா இந்த ஸ்டோமா பேக் ஒட்டிடும். ஓகே, இது வந்து செக்யூர்டா இருக்கும். சம்டைம்ஸ் சில பேருக்கு அடிக்கடி இந்த ஃபீக்கல் மேட்டர் வெளியே வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு மேல ஒரு பிளாஸ்டர் ஒட்டி கூட வைப்பாங்க. பட் அது வந்து ஸ்கின்னை ரொம்ப தொந்தரவு பண்ணும். அதனால இது கூட ஒரு பெல்ட் கூட இருக்குது, அதெல்லாம் வந்து போக போக நீங்க பாத்துக்கலாம். பட் இப்ப வந்து இந்த அடேசிவ்ஸ் போட்டு இப்படி போட்டு ஒட்டுறீங்க பாருங்க, நீங்க ஸ்கின்னை ட்ரையா வச்சு பண்ணாலே அழகா அந்த பேக் ஒட்டிக்கும். ஆனா கரெக்ட் சைஸ் பேக் அந்த கைடை வச்சு யூஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டோமாவை எடுத்துட்டீங்க. ரெண்டாவது நீங்க ஸ்டோமால மெஷர் பண்ணி பாக்குறீங்க. ஓகே, மூணாவது இத பாருங்க எவ்வளவு இன்ச், ½ இன்ச் டு 1.5 இன்ச், கால் இன்ச் டு ½ இன்ச் தான் இந்த ஸ்டோமா இருக்குது. அதை பார்த்துட்டீங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, மூணாவது நீங்க மெஷர் பண்றீங்க. மூணாவது படத்துல கரெக்டான சைஸ இந்த கைடு வச்சு மெஷர் பண்றீங்க. நாலாவதுல புது இந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி ஸ்டோமா பேக் எடுத்து செலக்ட் பண்றீங்க. அதுல இருக்கிற டேப்பை ரிமூவ் பண்றீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, அந்த ஓட்டையை கரெக்டா அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி கட் பண்றீங்க. நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி வச்சீங்களா, அந்த மெஷர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி இந்த ஸ்டோமாவோட பேக்கை நீங்க கட் பண்றீங்க. கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இதை எடுத்து அழகா அந்த ஓட்டைக்கு ஆஸ்டமி மேல பிக்ஸ் பண்ணிட்டு இத பாருங்க, அந்த ஸ்டிக்கரை வெளியே எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் கரெக்டா 8வது படத்துல வச்சு நல்லா பிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, திருப்பி நான் ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்றேன். ஸ்டெப் நம்பர் 1, ஆஸ்டமி பேக் ஆல்ரெடி இருந்தது இருக்குல்ல, சாயில்டு பேக், அதை எடுத்துட்டீங்க. இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டீங்க, பாக்குறீங்க. ஓகே, இந்த ஸ்டோமா கலரை பாக்குறீங்க, அசஸ் பண்றீங்க. 1 to 1.5 இன்ச் தான் ஸ்டோமா இருக்கு, சுத்தி இருக்கிற ஸ்கின் எல்லாம் நல்லா இருக்கான்னு பாக்குறீங்க. அடுத்தது இந்த கைடு பேப்பருக்கு, இந்த கைடு பேப்பர் நம்ம எப்படி பண்ணலான்றது, நீங்க நார்மலா ஒரு பேப்பர் எடுத்து கூட அதுல டிஃப்ரெண்ட் ஓட்டைஸ் இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோமாவோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க வச்சுட்டு அந்த பேப்பரை மேல வச்சு பாருங்க, இந்த பேப்பருக்கு ஓகேவா நம்ம ஒரு கார்ட்போர்டை கூட பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப டிஃபரெண்ட் சைஸ்க்கு நம்மளே வரைஞ்சி ஓபன் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கார்ட்போர்டு. இப்ப அந்த இடத்த வச்சு ஆஸ்டமி மேல வச்சு பாருங்க எது வந்து கரெக்டா இருக்கு. அது வச்சதுக்கு அப்புறம் இந்த புது பேக் எடுக்கிறீங்க. அந்த பேக்கை பிரிச்சு எடுத்துட்டு நீங்க கட் பண்ணி ஒரு சைஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அந்த சைஸ் ஓட்ட உள்ளதை இதுக்குள்ள வச்சு கூட பார்க்கலாம். வச்சுட்டு நடுவுல இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கிள் கட் பண்ணி ஓப்பனிங் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் 6வதுல அந்த ஸ்டிக்கரை எடுத்துட்டு ஓப்பனிங் கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த ஸ்டிக்கரை எடுத்து அந்த ஆஸ்டமி மேல ஒட்டி 8வது பேக்ல ஒட்டி நீங்க பிக்ஸ் பண்ண போறீங்க. இதுதான் ப்ரொசீஜர். இதுதான் வந்து ஆஸ்டமி கேர் டியூரிங் ஆஸ்டமி புது பேக்கை எப்படி மாத்துறோம்ன்றது. நெக்ஸ்ட், இப்ப தெரியுதுங்களா? இங்க இருக்கிறதும் இங்க லைவ் போட்டோ ஒண்ணு இருக்கு பாருங்க. இதுல எப்படி பாருங்க ஆஸ்டமி ஃபிட் ஆயிருக்குதுன்ட்டு. சம்டைம்ஸ் இதை வந்து அட்ஹெசிவ் போட்டு ஒட்ட கூட செய்வாங்க. சில பேருக்கு செக்யூர்டா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு டேப் போட்டு கூட ஒட்டிக்குவாங்க. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ கேர் பண்ணிட்டீங்க, பழச கழட்டி எடுத்துட்டீங்க, புது பேக்கை மாட்டிட்டீங்க. இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்? ப்ரொசீஜர் பண்ணதுக்கு அப்புறம் கிளவுஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி பேஷண்ட் நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல படுக்க வச்சுக்கோங்க. எல்லாமே கிளீனா எல்லாத்தையுமே எடுத்துருங்க பேஷண்ட் கிட்ட இருந்து. உங்க கையை கழுவிட்டு ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுங்க. பேஷண்ட் கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்றத பார்த்துட்டு நீங்க டாக்குமெண்ட் பண்ணணும் ப்ரொசீஜர். இந்த மாதிரி ஆஸ்டமி கேர் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்டோமா எப்படி இருந்தது, மோஷன் வெளியே வந்த ஃபீக்கல் மேட்டர் எப்படி இருந்ததுன்றதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேஷண்ட் எஜுகேஷன் கொடுக்கணும். பேஷண்ட் எஜுகேஷன் என்ன? நெக்ஸ்ட் என்னென்ன பேஷண்ட் எஜுகேஷன் கொடுக்கணும்? ஓகே, இப்ப வந்து நம்ம வந்து நார்மலா இந்த பேஷண்ட்ஸ் வந்து மலம் கழிக்கல, நம்ம வந்து ஒரு பேக் மூலமா தான் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப அது வந்து ஸ்மெல் ரொம்ப அஃபென்சிவா இருக்கக்கூடாது. அவங்களோட கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, அந்த மலத்தோட தன்மை வந்து ஒரே மாதிரி இருந்தாதான் அவங்களுக்கும் நல்லது இல்லையா? அதனால அவங்களுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடணும், அதாவது பேலன்ஸ்டு ஹெல்த்தி டயட் தான் அவங்க சாப்பிடணும்.
சாப்பிடும்போது நல்லா மென்னு சாப்பிடணும். இப்ப நம்மள மாதிரி கிடையாது அவங்களுக்கு, இல்லைங்களா? அதனால நம்மளுக்கு இப்ப லூஸ் மோஷன் வந்தாலும் ரொம்ப டைட்டா நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். அவங்களுக்கு எல்லாம் டைட் ஆகி ரொம்ப கான்ஸ்டிபேஷன் ஆச்சுன்னா அந்த காத்து என்ன ஆயிடும், அந்த பேகை வந்து வெடிக்க வச்சிடும். ஓகே, அதனால அந்த பேக் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால அதெல்லாம் இல்லாம பாத்துக்கணும். ஓகே, சோ அதனால நல்லா மென்னு சாப்பிடணும், மெதுவா சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா அந்த மலத்தோட தண்ணி கலந்தாதான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஒரே டைப் ஆஃப் அது ஈஸியா பாஸ் ஆகுற மாதிரி வரும். இல்லைன்னா என்ன ஆகும், கட்டிக்கும். சரிங்களா? அப்புறம் கேஸ் ஃபார்ம் பண்ற ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது. கேஸோ இல்ல டயரியோ வரக்கூட ஃபுட்ஸ் என்ன அப்படின்னா, கேபேஜ்னா முட்டைக்கோசு, பீன்ஸ், ரொம்ப காரமான சாப்பாடு, இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்க கூடாது. ஓகே, அது மாதிரி கேஸ் வரவழைக்கிற சில கிழங்கு வகைகளையும் அவங்க எடுத்துக்க கூடாது. ஏதோ புது சாப்பாட புதுசா ஏதோ சாப்பிடணும்னு சொன்னா கூட அட் அ டைம் எல்லாத்தையும் போட்டு அவங்க சாப்பிடக்கூடாது. ஒன் பை ஒன் ட்ரை பண்ணி பார்க்கல. இது வந்தா அவங்க மலம் எப்படி வருதுன்னு அவங்களுக்கு ஒத்துக்குதா, எப்படி இருக்குன்னு பார்த்து ட்ரை பண்றதா பெஸ்ட். இதை வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு சொல்லி தரணும். நெக்ஸ்ட், மெதுவான எக்ஸசைசஸ், லைட் எக்ஸசைஸ் லைக் வாக்கிங் எல்லாம் பண்ணலாம். ஹெவி லிஃப்டிங் வந்து 6 to 8 வாரம் சர்ஜரிக்கு அப்புறம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமே வந்து ரொம்ப ஹெவி லிஃப்டிங் பண்ணக்கூடாது, மைல்டா பண்ணிக்கலாம். ஒரு சப்போர்ட் பெல்ட், ஏன்னா வெளியே இவங்க வேலைக்கு போடுவாங்க, சம்டைம்ஸ் வெளியே எங்கேயாவது வெளியே போயிட்டு வராங்கனாலும் சப்போர்ட் பெல்ட். ஏன்னா அந்த பேக் வந்து விழுந்துருச்சுன்னா ஃபுல்லா ஸ்பில் ஆயிடும், இல்லைங்களா? எல்லாருக்கும் ஸ்மெல் அடி கஷ்டமா இருக்கும். அதனால ஒரு பெல்ட் வேணா அவங்கள போட்டுக்க சொல்லலாம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ் வந்து சப்போஸ் வலி இருக்குது, அந்த இடம் ரொம்ப இழுக்குது அப்படின்லாம் இருந்தாங்கன்னா அவங்க எக்ஸசைஸ் எல்லாமே அவங்க டாலரன்ஸை பொறுத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அடி மேல அடி வச்சுதான் செய்யணும். நெக்ஸ்ட், சோ சாப்பாடு, எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இப்போ நம்ம நார்மலா இருக்கிறத தாண்டி இது வந்து வெளியேந்து ஒரு ஒரு டியூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு, ஒரு ஸ்டோமாவை. மூலமா அவங்க வந்து ஒரு நமக்கு நம்மள ஒத்துக்க முடியாத ஒரு ஃபீக்கல் மேட்டர் வெளியே வருது. ஓகே, அப்போ சம்டைம்ஸ் அதுல இருந்து கேஸ் ஸ்மெல் வரும், சம்டைம்ஸ் ஸ்மெல் வரும். அப்ப நம்ம கண்ணால பாத்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் யாருக்கா இருந்தாலும் ஒத்துக்குமா? ஒத்துக்காது, இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு வந்து ஐயோ நம்மளோட உடம்பு இப்படி ஆயிடுச்சு, நம்ம எல்லாரும் பாக்குற மாதிரி நம்ம மோஷன் பாஸ் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு செல்ஃப் இமேஜ் ப்ராப்ளம் வரும். ஓகே, அதனால அவங்கள்ட்ட சொல்லணும், இது வந்து உங்களுக்கு உயிர் காக்குற சிகிச்சை. அதனால இதுக்கு நீங்க ரொம்ப டவுன் ஆகாதீங்க. இது எல்லாருக்குமே இந்த மாதிரி புற்றுநோய் வந்தவங்களுக்கு இப்படிதான் இருக்கு. அதனால உயிரை காக்கும் போது இது பரவாயில்ல, இது பாத்துக்கலாம்னு சொல்லணும். ரெண்டாவது, இதுக்கு மேல நீங்க கவர் போட்டு மறைச்சிக்கலாம், இதனால உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்றதையும் அவங்கள்ட்ட சொல்லணும். நார்மல் க்ளோத்திங்க நீங்க மேல போடலாம், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்றத சொல்லி கொடுக்கணும். ஓகே, அதே சமயம் நல்ல பவுச்சை செலக்ட் பண்ற மெத்தட சொல்லி கொடுங்க. அதாவது இவங்களுக்கு எல்லாம் என்ன பயமா இருக்கும், ஐயோ அந்த பவுச் வந்து எங்கேயாவது விழுந்துருச்சுனாலும் வெளியே வந்துருச்சுனாலும் எல்லா மோஷனும் வெளியே வந்துருமேன்றது பயம் இருக்கு. அப்ப கரெக்டான பவுச் எடுத்து கொடுத்தோம்னா அவங்க கான்பிடென்டா இருக்கலாம். ஓகே, கரெக்ட் பவுச் கரெக்டா தான் இருக்கு, வெளியே வராதுன்ற ஒரு கான்பிடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அவங்களுக்கு என்னென்ன உணர்வுகள் வருதோ இதை பொறுத்து அதை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ இல்ல நம்ம உங்களை மாதிரி சப்போர்ட் குரூப்ஸ் கிட்டயோ ஷேர் பண்றதுக்கு சொல்லி கொடுங்க. சப்போஸ் ஏதோ தேவைப்படுது அப்படின்னா, ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுறாங்க இதுலன்னா, உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும்ன்றத உங்கள்கிட்ட வர சொல்லுங்க. அப்ப நீங்க அந்த கவுன்சிலிங்கும் சேர்த்து சொல்லித்தர, அதை வச்சு அவங்க கஷ்டப்பட வேண்டாம். ஓகே, அதனால அவங்க செல்ஃப் இமேஜ் பத்தியும் பண்ண வேண்டாம், இமோஷனலா அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க அவங்க பழகிக்கணும். அதை வந்து அந்த உத்தரவாதத்தை, அந்த ரீஅஷூரன்ஸ் நீங்க தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட், ரெகுலரா ஃபாலோ அப் கேர் வரணும். ஓகே, அதாவது ஏதோ ஒரு டாக்டர்ஸ் கிட்ட, இங்கதான் வரணும் அவ்வளவு தூரமா வரணும் இல்லை, எங்கேயாவது ஒரு டாக்டர்ஸ் கிட்ட ரெகுலர் ஃபாலோ போறது பெட்டர். ஓகே, அப்புறம் ஏதாவது ஸ்கின்ல வந்து இரிட்டேஷன் ஆகுது, லீக்கேஜ் இருக்குது, ஏதோ ப்ளீடிங் ஆகுது, அலர்ஜி ஆகுது, ஒரு மாதிரி அரிச்சிட்டே இருக்கு அப்படின்னாலாம் கண்டிப்பா அவங்க வந்து டாக்டரை போய் பார்க்கணும். ஓகே, அதே மாதிரி அந்த அப்ளையன்ஸ் அந்த பேகை மாத்துறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோமா கேர் பர்சன்ஸும் இருக்கிறாங்க, நீங்களும் இருக்கிறீங்க, போய் பாக்குறீங்களோ உங்ககிட்ட அப்பப்ப கைடன்ஸை கேட்டுக்கு. சம்டைம்ஸ் நீங்க 2 தடவை சொல்லி கொடுத்த 3ஆவது தடவை நானே பண்ணிக்கிறேன்னு கூட பண்ணுவாங்க பேஷண்ட்ஸ். அப்போ நீங்க சொல்லணும், உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா, சந்தேகம் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்றேன். அப்ப நீங்க ஸ்டோமா கேர் பர்சனல்ஸ் இருப்பாங்க, சப்ளை பண்றாங்கல்ல, அவங்கள்ட்ட கூட நீங்க பேசி வாங்கி தரலாம். நீங்க போற வீட்டுக்கோ இல்ல உங்க பேஷண்ட்ஸ்க்கோ நீங்க என்ன பண்ணலாம், அந்த ஸ்டோமா கேர் சப்ளை பர்சன் நம்பரை வாங்கி வச்சு நீங்க கூட ஹெல்ப் பண்ணலாம். வேற யாருக்கும் வேணும்னா கூட நீங்க வாங்கி கொடுக்க ஹெல்ப் பண்ணலாம், சப்ளை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, வேக்சினேஷனோ ஜென்ரல் ஹெல்த் செக்கப்போ ஏதோ தேவைப்படுறதா அப்பப்ப அவங்க வந்து அப்டேட் பண்ணி அதை பண்ணிக்கணும். ஓகே, யாராவது ஒருத்தரோட நர்ஸோ டாக்டர் நம்பரையும் அவங்ககிட்ட கொடுத்து வச்சு ஏதோ ப்ராப்ளம்னா கான்டாக்ட் பண்றதுக்கு நீங்க அவங்களுக்கு சொல்லி தரணும். நெக்ஸ்ட்,
சோ இதுதான் ஆஸ்டமி கேர். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. நீங்க பண்ண இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நீங்க இதை பார்த்து பயப்பட வேண்டாம். ஒண்ணே ஒண்ணு நீங்க ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நீங்க வந்து எப்பயுமே உங்களை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் டச் பண்ணணும். ஏன்னா அது வந்து நம்ம உடல்ல இருந்து வெளியே வர ஒரு பகுதி. இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்போ கேர் கொடுக்குற நீங்க எப்பயுமே ஸ்டெரைல் கிளவுஸ் யூஸ் பண்ணுங்க. ஹேண்ட் வாஷ் அப்பப்ப யூஸ் பண்ணிட்டு தான் பேஷண்ட் கிட்ட போய் டச் பண்ணணும். ஒரு டர்ட்டி பேக், கொலாஸ்டமி பேக் நீங்க ரிமூவ் பண்றீங்க, அதே கையோட புது பேக்கை தொடாதீங்க, உங்க ஸ்கின்னை தொடாதீங்க, ஸ்டோமாவை தொடாதீங்க. ஓகே, எல்லாமே ரொம்ப சுத்தமா கிளீனா ஸ்ட்ரிக்டா ஏசெப்டிக் ப்ரிகாஷன் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நீட்டா மைக்ரோ ஆர்கனிசம் எதுவும் வராத அளவுக்கு நல்ல கிளவுஸ் போட்டு கிளீனா பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஷண்ட்ஸ் வந்து லைஃப் ஸ்பேன் கேன் பி ஈவன் 10 to 13 years வித் கொலாஸ்டமி. ஓகே, இது எல்லாமே வந்து உங்க கையில தான் இருக்கு. நீங்க கேர் பண்றதை பொறுத்தா இருக்கு. நீங்க கேர் பண்றீங்க, அடுத்தது யாருக்கும் சொல்லி கொடுக்குறீங்கன்னா கூட இப்படியே சொல்லி கொடுக்குது. இதுல முக்கியமான விஷயம் லைஃப் ஸ்பேன். இதனால அவங்களுக்கு ஒன்றும் ஆக போறது, லைஃப் ஸ்பேன் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொவைடட் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே நீட்டா கிளீனா ஸ்டெரைல் மெத்தட்ல பண்ணணும். ஏன்னா நம்ம வெளியே இழுத்து வச்சு ஸ்டோமா உருவாக்கி இருக்கிறது வந்து உள்ள இருக்கிற ஒரு பொருள். அது வந்து உள்ள இருக்கிற அத்தனை நம்மளோட வயிற்று பகுதியோட அத்தனை ஆர்கன்ஸ் கூடயும் கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம். அதனால சின்னதா ஒரு இன்ஃபெக்ஷன் நம்மளால உள்ள போயிருக்கு அப்படின்னா அவங்களோட மொத்த வயிறுமே கெட்டு போய் பெரிட்டோனைட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வரும். அது ரொம்ப 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 பெரிய காம்ப்ளிகேஷன். அது ரொம்ப பெயின்ஃபுல் வேற. அது வந்துச்சுன்னா பேஷண்ட் ரொம்ப சஃபர் ஆவாங்க. ஆல்ரெடி நம்ம சஃபரிங் பேஷண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்றோம். அதனால அதுல வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்லி கொடுத்த எந்த ஸ்டெப்லயுமே வந்து நெக்லிஜென்ட்டா இருக்கக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த கேர்ஃபுல்னஸோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆஸ்டமி கேர் வந்து ரொம்ப ஈஸி. இந்த ஆஸ்டமியோட பேஷண்ட்ஸ் இன்னும் 10 to 30 years சர்வைவல் ரேட் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வேணும் அவங்களை இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் இப்ப லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. கோலோரெக்டல் கேன்சர் வந்த பேஷண்ட் நிறைய பேஷண்ட்ஸ் ஆஸ்டமியை வச்சுக்கிட்டே 10 to 20 years 30 yearsல நல்லா இருக்கிறாங்க. நீங்களும் இதே ரீஅஷூரன்ஸ் நம்பிக்கையை உங்களுக்கு வரப்போற பேஷண்ட்ஸ்க்கு நீங்க கொடுங்க. ஸோ லாஸ்ட் இந்த ஸ்லைட் மட்டும் இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். நம்மளுக்கு ஒரு நர்ஸை நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, அதாவது ஒருத்தவங்களோட ஹார்ட், மைண்ட், சோல் எல்லாத்தையுமே டச் பண்ற, நம்ம பேஷண்ட் வந்து டச் பண்ற, அவங்க ஃபேமிலிக்காகவும் நம்ம பண்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இருக்குது. ஓகே, நம்ம என்ன செய்யறோமோ நம்ம பேரை வேணா மறக்க, நம்ம என்ன செஞ்சோன்றத அவங்க எப்பயுமே மறக்க மாட்டாங்க. அதனால நீங்க ஒரு நர்ஸஸா என்ன பண்ணணும்னா உங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நல்லதுதான் செய்யணும். என்னால ஒரு சின்ன ஹார்ம் கூட அவங்களுக்கு வரக்கூடாதுன்றது நீங்க எப்பயுமே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. ஹார்ம்னு சொல்றது நான் என்னன்னா என்னால நான் தப்பா ஒரு ப்ரொசீஜரை பண்ண, ஒரு இன்ஃபெக்ஷனை கொடுத்துடக்கூடாது, நான் ஒரு கேர்லெஸ்ஸா ஐயோ இது பரவாயில்ல அப்படியே தொட்டுலாம் அப்படின்னு தொடக்கூடாது. அந்த மாதிரி சின்ன ஹார்ம் கூட வராம பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களோட ஹார்ட், மைண்ட், சோலை மட்டும் இல்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சு. அதை வந்து நம்ம கரெக்டா பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தணும்னா நம்ம பேரை ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ, நம்ம செய்யற நல்ல செயலை கண்டிப்பா அவங்க ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஸோ இதுதான் ஆஸ்டமி கேர். தேங்க்யூ. நர்சஸ் நம்மளால நிறைய பேர் இங்க நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா ஹெல்த்தியர் வேர்ல்டுக்காக நம்ம உறுதுணையா இருக்கணும். பாலியேட்டிவ் கேர்ன்றது அதை விட பெரிய விஷயம். எத்தனையோ சஃபரிங் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கணும். அது வந்து நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரமா நினைச்சுக்கோங்க. முந்தி இப்போ படத்துல கேட்டு போனாலக்கா, இதே இது முந்தி இருந்து சுவாதி வாங்க பேமெண்ட் கேட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாமா? இப்போ விடுறாங்கன்னா எனக்கே ஆச்சரியமா தான் இருக்குக்கா. நீங்களே சொல்லும்போது சுவாதி இப்படி விட்டாங்கன்னு தான் நான் யோசிச்சேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். இந்த சுவாதி அது இது மேம் உடனே அடிச்சிருவாங்க நாங்க என்ன கேட்டாலும். நிறைய மாற்றங்கள் என்னன்னு தெரியவில்லை. 1 minute sister, நீங்க ஸ்பீக்கர்ல இருக்கீங்க. Participants kindly ask your doubts. Hello. Excuse me, ma'am. சொல்லுங்க. மேம் இந்த ஜிங்க் ஆக்சைடு ஆயில்மெண்ட் வந்து ஸ்டோமா கேருக்கு கொடுக்குறோங்க மேம். அது கொடுக்கலாமாங்க? அது போக இப்ப ரீசெண்டா இருக்க மாதிரி இருந்தா என்ன ஆயில்மெண்ட் அந்த ஸ்டோமா கேருக்கு கொடுக்கலாங்க மேம்? ஜிங்க் ஆக்சைடு கிரீம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியா இருக்குது, ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கு ஸ்கின். அந்த ஏதோ ஸ்கின் பிரேக் டவுன் ஆயிருக்கு அப்படின்னா அதை ஹீல் பண்றதுக்காக தான் இந்த ஜிங்க் ஆக்சைடு அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, அதை நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா அந்த ஸ்டோமா ஃபிக்ஸ் பண்ற டைம்ல கிரீம் எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு லைட்டா தான் அப்ளை பண்ணணும்.
ஓகே, நீங்க அந்த கேர் பண்ற டைம்ல அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனா அந்த ஃபிக்ஸிங் டைம்ல அதை அப்ளை பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் ஒட்டாம இருக்கும். Okay, அதனால அந்த அடேசிவ் பவுடர்ஸ் கொடுக்குறாங்களா, அது போட்டீங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆகும். ஓகே, தேங்க்யூ. மேம் குட் ஆஃப்டர்நூன் மேம். ஆஃப்டர்நூன் மேம் இப்போ கிளினிக்கல் செட்டிங்கு இல்லை நம்ம ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் வர்றப்ப இதை பண்றோம் மேம். மற்ற டைம்லன்னா பேஷண்ட் செல்ஃபாவே பண்ணிக்கலாம் மேம். நீங்க பேஷண்ட் செல்ஃபா பண்ண வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். ஓகே ஓகேவா? ஒரு 2 தடவை வீட்லயே நான் பண்ணிக்கிறேன்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்கள ஒரு தடவை செய்ய வச்சு நீங்க பாருங்க. ஓகே, நீங்க சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஃபாலோ அவங்களால பண்ண முடியும். சம்டைம்ஸ் நல்லா படிச்சிருக்காங்கன்னா கான்பிடென்டா இருக்கவங்க அவங்களே பண்ணிக்குவாங்க. ஓகே, ஆக்சுவலி அவங்களா பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். கூட ஹெல்ப்பர் யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒன்ஸ் உங்க முன்னாடியே பண்ண வைங்க. பண்ண வச்சு அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்றது சொல்லுங்க, இது பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்லி கொடுத்து நல்லா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா நீங்க சொல்லலாம், ஓகே நீங்க வீட்லயே பாத்துக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு 3-4 டைம்ஸ் நீங்க அவங்கள மானிட்டர் பண்ணணும். உங்க முன்னாடி அவங்கள பண்ண வச்சுட்டு உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு, அவங்க தனியா பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்ஃபெக்ஷன் வராம பாத்துக்குவாங்கன்னு உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருந்தா அவங்கள வீட்ல பண்றதுக்கு அனுமதிக்கும். ஓகே மேம், தேங்க்யூ. நான் சொல்றது 3-4 டைம்ஸ், உங்களுக்கு கான்பிடன்ஸ் வர 10 டைம்ஸ்ல உங்களை பண்ண வைங்க. ஓகே அதுதான் நல்லது. ஹலோ, குட் ஈவினிங் மேம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க மேம் இது கொலஸ்ட்ரமி பேக் வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் மேம் சேஞ்ச் பண்ணலாம்? இந்த பேக்ல வந்து 2 டைப் இருக்குது. ரீவாஷபிள் பேக் இருக்கு, ஒன் டைம் டிஸ்போசபிள் பேக் இருக்குது. ஓகே, ரீவாஷபிள் பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து அவங்களோட இது மலம் அந்த ஃபீக்கல் மேட்டர் எவ்வளவு வருதோ, ஓகே என்ன டைப் ஆஃப் ஃபீக்கல் மேட்டர் வருதோ அதை பொறுத்து ஈவன் தே கீப் இட் லைக் 5 சிட்டிங்ஸ்க்கு ஒரு பேக் வச்சிருக்காங்க. அந்த சப்ளைஸ் பண்ற பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சிருப்பாங்க. 5 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், 10 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த குவாலிட்டி ஆஃப் பேக் பொறுத்து இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் டைம் தான் யூஸ் பண்றாங்க. அது இந்த டிஸ்போ பேக்னு சொல்லுவாங்க, ஒன் டைம் யூஸ் பேக் அதான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப எக்கனாமிக்கலா என்னால முடியல அப்படின்றவங்க 5 or 6 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு ரீவாஷ் பண்ணிட்டு கூட யூஸ் பண்றாங்க பேக். சம்டைம்ஸ் 15 டேஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கெல்லாம் வந்து நம்ம ரீவாஷிங் ப்ரொசீஜரை வந்து ப்ராப்பரா சொல்லி கொடுக்கணும். அதாவது சலைன் இல்லைன்னா நார்மல் டேப் வாட்டர் நல்லா வாஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணிட்டு பேக் யூஸ் பண்ற மாதிரி சொல்லி கொடுக்கணும். ஓகே மேம், அவங்களோட எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் பொறுத்துதான்ப்பா. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம். So I hope the session was clear, ma'am. Thank you, ma'am. Thank you for the insightful session. I know I made like, so if I'm tapping here, it's going there. So I'm No, really it was okay. so I have to manage here and there. So really sorry for that. And thank you, ma'am. The session was so clear. I hope it is clear for everyone. Anisha, Madam, you can share the slides to the group yeah, also. sure, I'll share. So I have uploaded all the sessions, videos and everything on iEco platform, so you can get it from there. And ma'am, thank you so much, and Happy New Year. So wishing you a Happy great New Year to all. year ahead. So Happy New Year, all. So Happy New Year to all. Thank you. Thank you ma'am. Thank you so ma'am. shall we, Same to you, ma'am. Thank you, ma'am. Happy New Year, ma'am. so shall we wind up for today? Yes. Thank you. Thank you, Bye-bye. ma'am. Happy New Year, ma'am. Thank you, ma'am. I hope there is no more Happy New Year, ma'am. questions. Questions. Okay. So thank you, ma'am. Can leave. Happy New Year, ma'am. Participants. And enjoy your night today. Have fun. Thank you ma'am. Bye bye. Bye. Thank you, ma'am. Bye. Thank you, ma'am.